இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெருமாள் கோவில்கள்ல வழிபடக்கூடிய முறைய பற்றி. பெருமாள் கோவில்ல கோபுரம் இருந்தது அப்படின்னா, காலணிகள கழட்டிட்டு கோபுரத்த தலை நிமிர்ந்து கைகளையும் தலைக்கு மேல உயர்த்தி கலசங்கள பார்த்து வணங்கணும். அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ள போய் கொடிமரம் இல்லன்னா பலிபீடத்துக்கு கிட்டக்க சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யணும். இதுக்கப்புறமா உள்ள போய் ஸ்ரீ கருடன் சந்நிதியில கருடன தரிசனம் செய்யணும். அதையும் கடந்து ஜெய விஜய துவார பாலகர்கள வணங்கி பெருமாள தரிசனம் செய்றதுக்கு உள்ள போகணும். உள்ள பெருமாள தரிசனம் செய்யக்கூடிய நேரம் மௌனமாக பெருமாளோட திருவடி முதல் திருமுடி வரைக்கும் கண்களால கண்டு ரசிச்சு மனசுக்குள்ளே தியானம் செஞ்சு பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஆரத்திய கண்ணார கண்டு வணங்கணும். கொடிமரம் தாண்டினதுக்கு அப்புறமா கைகளை தலைக்கு மேல உயர்த்தக்கூடாது. கைகளை மார்பில் இருந்து மூக்கு நுனி வரைக்கும் மட்டும்தான் கொண்டு செல்லலாம். தீபாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா தீர்த்தம், சடாரி, துளசி இது எல்லாத்தையும் பிரசாதமாக கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிட்டு சன்னதியை நிதானமா பிரதட்சணம் செய்யணும். பிரதட்சணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு கிளம்புறப்போ கோவில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்னு வரக்கூடாது. லக்ஷ்மி தேவி நம்மளோடே வருவா தரிசனம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா. நீங்க கோவில உட்காந்துட்டீங்கன்னா அவளும் கோவிலே தங்கிடுவா, உங்க வீட்டுக்கு வரமாட்டா. இதை நினைவுல வச்சுக்கோங்க. இன்னும் பெருமாள் பற்றி நிறைய தகவல்களுக்கு, லக்ஷ்மி தேவி பற்றி நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.